ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு தமிழ் இலக்கணத்தில் உள்ள ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிசை அலைப்படை ஈ. சொல்லிசை அலைப்படை ஈங்கிற இடத்துல முடியணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு திருக்குறள் ஏதாவது இருக்கட்டும், அது ஈ எழுத்துல முடிஞ்சிருச்சுன்னா அது சொல்லிசை அலைப்படை. தளி ஈ, நெசை ஈ. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், அதாவது ஒரு எச்சமாகவே வர்றது. செல்லா காசு, செல்லாத காசு. ஒரு எச்சமாக ஓடா குதிரை, ஓடாத குதிரை அப்படி வர்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்புறம் இன்னிசை அளபடை அதாவது லாஸ்ட்டு ஒரு திருக்குறளை ஏதோ உம்னு அப்படிங்கிற எழுத்துல முடியணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுப்பது எடுப்பது செய்யுளிசை அலைப்படை ஆ இல்லைன்னா அக் அப்படிங்கிற எழுத்துல முடியணும் ஃப்ரெண்ட்ஸ். கட அக் அப்படிங்கிற ஒரு எழுத்துல முடிஞ்சால் அது செய்யுளிசை அலைப்படை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பவிஸ்னா விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.